ராஸ்முஸ் சுனகோட் என்கின்ற டென்மார்க்கினுடைய இளம் ஊடகவியலாளர் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட்டிடம் கேட்ட கேள்வி இன்றைய ஊடக உலகில் மிக பெரும் பாராட்டை பெற்று உலக ராஜதந்திரிகளினால் நேட்டோ செயலர் எள்ளி நகையாடப்படுகின்ற அளவிற்கு ஒரு சாதாரண நிருபரனுடைய கேள்வி அமைந்திருக்கின்றது. இவர் துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவில் வைத்து நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட்டிடம் கேட்ட கேள்வி, இன்று டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவினுடைய நாடுகளை அவமானப்படுத்துகின்றார். நேட்டோவின் முக்கியமான நாடாகிய ஸ்பானியாவிற்கு ஈரானை போன்ற பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நேட்டோ நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கின்றார். நேட்டோ அமைப்பு காலாவதியாக போன அமைப்பு என்று கூறுகின்றார். அந்த அமைப்பில் இருந்து தான் விலகப் போகின்றேன் என்று மிரட்டுகின்றார். அதை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவர் அவமானப்படுத்துகின்றார். இதையெல்லாம் முன்னர் ஹொலந்து நாட்டினுடைய பிரதமராக இருந்த மிஸ்டர் ஹாலண்ட் என்று அழைக்கப்படுகின்ற மார்க் ரூட் ஆகிய நீங்கள் இன்று அவருக்கு அருகில் இருந்து எதையுமே அதற்கு எதிரான கருத்துக்களை கூறாமல் தன்னை நம்பியிருக்கின்ற 31 நாடுகளின் பிரதிநிதி நான் என்பதை தவிர்த்து நீங்கள் மௌனமாக இருக்கின்றீர்கள். இந்த மௌனம் உங்களுடைய சுயமரியாதைக்கு எதிரானது இல்லையா? முந்தைய மார்க் ரூட் இப்படி சுயமரியாதை இழந்து இருப்பவர் அல்லவே. நீங்கள் ஏன் இப்படி இருக்கின்றீர்கள்? இது சரியா என்ற கேள்விக்கு மார்க் ரூட் நிலை குலைந்து போனார். அதன் பின்னர் அவர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதனால் தான் நேட்டோ அமைப்பு இன்று உறுதியாக இருக்கின்றது என்று கூறி கேள்விக்கான பதில், நான் சுயமரியாதையுடன் இருக்கின்றேனா, என்னுடைய சுயமரியாதை இழக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை அவர் சொல்லி இருக்க வேண்டும். நான் சுயமரியாதை இழக்கவில்லை என்றும் நேட்டோவினுடைய நிலை இப்படி இருக்கின்றது என்றும் கூறாமலே வேறு பக்கமாக அவர் சுற்றி கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க தெரியாத ஒரு மாணவன் தனக்கு தெரிந்த பதிலை பரீட்சை விடைத்தாளை நிரப்பி வைப்பது போல அவர் நிரப்பி வைத்தார். இத்தகைய செயல் மிகவும் அவமானகரமானது என்று முன்னர் டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகராக இருந்த வெள்ளை மாளிகையிலிருந்து பின்னர் விலத்தப்பட்ட அன்டோனியோ கராமுச்சி இந்த ஊடகவியலாளரை பெரிதும் பாராட்டி இருக்கின்றார். இந்த வாரம் உலகத்தின் சிறந்த மனிதன் யார் என்று கேட்டால் ராஸ்முஸ் சுனகோட் என்கின்ற இந்த டென்மார்க்கினுடைய இளம் ஊடகவியலாளர் தான் என்று நான் குறிப்பிடுவேன் என்கின்றார். ஏனென்றால் மார்க் ரூட் இப்படி நடக்கின்றாரே என்று அவரை பார்த்து கேள்வி கேட்காமலே எல்லோரும் மௌனமாக இருந்து தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பொது வழியில் அவரை பார்த்து துணிகரமாக இந்த இளைஞன் கேட்டது மிகப்பெரிய அடி என்று அவர் குறிப்பிடுகின்றார். நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் அமெரிக்க அதிபரை எங்களுடைய டேடி என்று கூறுகின்றார். அவருக்கு இணங்கி போவதே சரி என்று கருதுகின்றார். அவருக்கு ஜால்ரா போடுவதுதான் நேட்டோவை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு உதவும் என்கின்ற தாளம் போடுகின்ற செம்பு தூக்கி கொள்கையை அவர் கடைபிடிக்கின்றார். இதனால் டொனால்ட் ட்ரம்பை திருத்த முடியுமா என்றால் இல்லவே இல்லை. தன்னுடைய அதிகாரிகள் மட்டத்தில் பேசுகின்ற பொழுது இவருடைய செயலை டொனால்ட் ட்ரம்ப் கேலியாக பேசுவது தனக்கு தெரியும் என்றும், இந்த அதிகாரிகள் இப்படி எனக்கு ஜால்ரா போடுகின்றார்கள், நான் குட்ட குட்ட குனிந்து செல்லுகின்றார்கள், திட்ட திட்ட சிரிக்கின்றார்கள், எனக்கு ஐஸ் வைக்கும் இந்த பேர்வழிகள் உண்மையான பேர்வழிகள் என்றா நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அவர் அடிக்கடி கேட்டுக்கொள்வார். நேட்டோ செயலரை நக்கலும் அடித்துக் கொள்வார். இப்படியான ஒரு நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற பொழுது அவருக்காக சிரித்து அவருடைய அவலமான பேச்சுக்களை தாங்கியபடி அப்படியே மௌனமாக இருப்பது திருடன் கையில் தேள் கொட்டியது போல இவர் ஏன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்கின்றார். மிஸ்டர் காம்ப்ரமைஸ் என்று ஒரு பட்ட பேர் இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வெறுக்க அவருடைய காதில் வேதம் ஓதுகின்ற ஒரு பூசாரி தான் இவர் என்று அன்டோனியோ கராமுச்சி கூறுகின்றார். தனது எதிரிகளை ஒன்றாக இணைத்து நேட்டோவை காப்பாற்றுகின்ற முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கின்றேன் என்றும் அவர் கருதுகின்றார். தான் தாளம் போட்டுத்தான் நடக்கின்றேன் என்பது மார்க் ரூட்டிற்கு தெரியாத ஒன்று அல்ல.
அல்ல, ஆனால் உலக மக்களுக்காக தான் இத்தகைய தியாகத்தை செய்கின்றேன் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு இத்தகைய பாதையில் இவர் செல்கின்றார் என்றும் அவர் கூறுகின்றார். டொனால்ட் ட்ரம்பை இவர் பாராட்ட அவர் திட்டிக் கொண்டே இருப்பார், இவரை கேலி செய்து கொண்டே இருப்பார். நேட்டோவை காப்பதற்காக மார்க் ரூட் கடைபிடிக்கின்ற அடிவருடி ராஜதந்திரம் சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய எள்ளல் நிலையை சந்தித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் நேட்டோ செயலர் என்பவர் 32 நாடுகளுக்கு தலைவராக இருப்பவர். அமெரிக்காவிற்கும் அவர்தான் தலைவராக இருக்கின்றார், நேட்டோவில் அமெரிக்கா சேர்ந்து இயங்குகின்ற பொழுது. எனவே ஒரு நேட்டோ செயலரனுடைய நடவடிக்கையானது தாளம் போடும் நடவடிக்கையாக இருந்தால், அடிவருடி நடவடிக்கையாக இருந்தால், மற்ற 31 நாடுகளையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகவே அமையும் என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எப்பொழுதுமே நேட்டோ செயலர் என்பவர் தன்னுடைய அங்கத்துவ நாடுகளில் அதிகமான பணம் தருகின்ற நாடுகளை சமாதானப்படுத்தி நாடுகளை ஒற்றுமையாக வைத்திருக்கின்ற ஒரு வேலையை செய்கின்ற பாத்திரம் என்றே இவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் நேட்டோ செயலர் என்பது அந்த கதிரைக்குரிய பெருமையை ஏற்படுத்துவதே அந்த பதவியின் லட்சணமாக அமையும். அப்பொழுதுதான் நேட்டோ செயலர் என்பவர் சீன அதிபர் ஜி ஜின்பின்னை போல, ரஷ்ய அதிபர் புட்டினை போல, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை போல தானும் அவர்களுக்கு இணையான ஓர் உன்னத தலைவர் என்பதை தன்னுடைய செயலினாலும் தன்மானத்தினாலும் நிறுவி அந்த கதிரைக்கான பெருமையை ஏற்படுத்த இவர்கள் தவறிவிடுகின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற கதிரை பெருமை குன்றி போகின்ற பொழுது அதை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 நேட்டோ செயலர்களை எடுத்துக்கொண்டால், முதலாவதாக டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்த ஆனஸ் போ ராஸ்முசன். இவர் ஜோர்ஜ் புஷ்ஷினுடைய நண்பர். இவர் அமெரிக்காவுடன் இணைந்து ஈராக்கிற்கு படை கொண்டு சென்றவர். இருந்த பொழுதிலும் தன்னுடைய பதவி காலம் 2 தடவைகள் பிரதமர் பதவியில் இருந்து அதன் பின்னர் வாய்ப்பில்லாத பொழுது இந்த பதவிக்கு வந்தார். இவரை அதிகாரத்திற்கு விடமாட்டோம் என்று துருக்கி நாடு பிடிவாதம் பிடித்து வீட்டோ அதிகாரம் பாவிக்க வந்த பொழுது இவர் நேரடியாக துருக்கிக்கு சென்றார். ஏனென்றால் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் முகமது கேலி சித்திரம் வெளியானது. முகமதுவை கேலி செய்கின்ற 12 கேலி சித்திரங்கள் வெளியாகி மத்திய கிழக்கில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் துருக்கி இவரை எதிர்த்தது. துருக்கியை சமாதானம் செய்து இந்த பதவிக்கு அவர் வந்ததாக முன்னைய செய்திகள் கூறியிருந்தன. எனவே நேட்டோ அதிபரனுடைய கதிரை என்பது நாடுகளை சாந்தப்படுத்துகின்ற ஒரு கதிரையா என்ற கேள்வி அன்று ஏற்பட்டது கவனிக்கத்தக்கது. இரண்டாவதாக ஜென்ஸ் ஸ்டோல்டன்பியர். இவர் நோர்வே நாட்டில் பிரதமராக இருந்து நோர்வேனுடைய மத்திய வங்கியினுடைய தலைவராக இருந்து அந்த பதவி காலத்தின் பின்னதாக நேட்டோவினுடைய செயலராக வந்தவர். இவர் நேட்டோவினுடைய செயலராக இருந்த பொழுது இவருடைய வரவு தன்னுடைய பதவி காலம் முடிந்த பின்னர், அரசியல் உச்சகட்டத்தில் செல்வாக்கிழந்த பின்னர் இந்த பதவிக்கு சிலர் வருவார்கள், அதற்கான ஆசனம்தான் இது என்ற நிலையை இவருடைய வரவும் ஏற்படுத்தி இருந்தது. இது போலத்தான் மார்க் ரூட்டும் ஹொலந்து நாட்டினுடைய பிரதமராக இருந்து அந்த பதவி காலம் முடிவடைய இங்கு வருகின்றார். எனவே மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருந்த ஒருவர் அந்த காலம் முடிவடைந்த பின்னர் ஏறத்தாழ ஓய்வூதியம் பெறுவது போல ஒரு போசகர் பதவி போன்ற பதவிக்காக பதவியில் இருப்போம் என்று இங்கு வருகின்றார்கள் என்ற கருத்தை இது ஏற்படுத்துகின்றது. எனவே நேட்டோ செயலர் என்பவர் பிரதமர் பதவியில் இருந்து வருபவர்களுக்கான பதவி வழங்கும் ஆசனம் அல்ல என்பதை நேட்டோ மூடுவிழா காணாவிட்டால் இது போன்ற நிலைகள் வளரும் என்பதை நேட்டோவிற்கு சுட்டிக்காட்ட இன்று உலகில் யாருமே இல்லாத வெற்றிடம் இருக்கின்றது. இதே நிலைதான் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகத்துக்கும் இருக்கின்றது. அவர் நொன்கிராட்டா என்று கூறப்பட்டிருக்கின்றார், இஸ்ரேலுக்கு வர முடியாது என்று. இதுபோல ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா von der Leyen துருக்கிக்கு சென்ற பொழுது அவருக்கு இருப்பதற்கு ஆசனம் வழங்கப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவரை விட தகுதி குறைந்த, பதவி ரீதியாக தகுதி குறைந்த தலைவருக்கு ஓர் ஆசனத்தை போட்டு இவரை தொலைவில் ஒரு சோபாவில் உட்கார வைத்தார் துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன். பெண்களை மரியாதைப்படுத்தாத அவருடைய நிலைப்பாட்டினால் தான் பெரும் அவமானம் அடைந்ததாக ஊர்சுலா von der Leyen கூறினார். எனவே இப்படியான ஒரு செயல் நடைபெறுகின்ற பொழுது உடனடியாக அந்த கூட்டத்தை நிறுத்தி துருக்கி அதிபரை தூக்கி வீசி அவர் வெளியே வர தவறியது அவருடைய பதவிக்கான மரியாதையை இழந்த செயலாக அமைந்தது. இதனால் தான் பதவியில் இருப்பவர்களினால் கதிரை பெருமை அடைகின்றது. கதிரைகளினுடைய பெருமையை அறிந்து
இங்கு அந்த கதிரையில் தானும் இருக்கலாம் என்று வருபவர்களினால் அந்த கதிரை தோல்வியும் சந்திக்கின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் செயலாளர் நாயகம், நேட்டோவினுடைய செயலாளர் நாயகம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயலாளர் நாயகம் போன்றவர்கள் உலக மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் உலக தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலேயே முக்கிய குறியாக இருக்க வேண்டும். இவர்களுடைய பெருமையை நாடுகள் குலைக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்கு மார்க் ரூட் மீது வைக்கப்பட்ட கேள்வியும் அதை தொடர்ந்து வருகின்ற கேள்விகளும் காரணமாக அமைகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.